ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸுக்கு வணக்கம். சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் கிடர்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. எல்லாரும் அதிகம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க. இந்தியா பேட்டிங் பண்ணி முடிக்கிறப்போ 119 ரன் தான் எடுத்திருந்தாங்க. அப்போது கொஞ்சம் எல்லாருக்குமே டவுட் இருந்துச்சு, இந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் பக்கமாக போகுதோ அப்படிங்கிற மாதிரி. பட் அதுக்கப்புறம் இந்தியா வந்து ரொம்ப எக்ஸப்ஷனலாக பவுலிங் பண்ணி இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் இந்தியா எப்படி வின் பண்ணாங்க, எந்தெந்த தருணங்கள்லாம் தங்கள் சாதமாக மாற்றிக்கிட்டாங்க, அண்ட் பாகிஸ்தான் எங்கெல்லாம் வந்து கோட்டை விட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்கள் பற்றியுமே நம்ம வந்து முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். வாட் அ டே, வாட் அ வின். எப்பா கலக்கிட்டாங்க. முடியாத மேட்ச் கையை விட்டு போன மேட்ச ஜெயிச்சிருக்காங்களே, இது அசாதாரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிறப்போ எல்லாருக்கும் ஒரு பீதி வந்திருக்கும், இந்த மேட்சை தோக்க போறோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பவுலிங் இப்படி ஒரு எக்ஸப்ஷனலான பவுலிங் எப்படி இருந்துச்சு மேட்ச் ஓவராலா பார்க்கும்போது? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்குறப்போ எப்படி இருந்துச்சு? நம்பிக்கை இருந்துச்சா? இல்ல, ஓவராலா மேட்ச் பார்க்கும்போது உங்ககிட்ட ஷஹீன் அஃப்ரிதி இருக்கலாம், முகமது அமீர் இருக்கலாம், ஹாரிஸ் ராஃப் இருக்கலாம், நசீம் ஷா இருக்கலாம், எங்க கிட்ட பும்ரான்னு ஒருத்தர் இருக்காரு. அது போதும் எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட டீம் இந்தியா விளையாடினாங்க. வாட் அ ஸ்பெல் பை பும்ரா. ஓவராலா இப்போ உங்க கேள்விக்கு வரேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன இருந்துச்சுன்னா, டெஃபினெட்லி 20 ரன் ஷாட் அண்ட் விக்கெட் விழுந்தது எல்லாருமே ஸ்லோ பாலுக்கு அவுட் ஆகிறாரு. ஸ்லோ பால் இந்த சென்ஸ் பால் ஹோல்ட் ஆகி வந்துச்சு. எல்லாருமே சாஃப்ட் டிஸ்மிசல். போலிங் ஓரளவுக்கு தான். பேட்டிங் ஷார்ட் செலக்ஷன்ல ரொம்ப சுமாரா இருந்துச்சு. அதனால இந்தியா பேட்டிங் டெஃபினெட்லி ரொம்ப சுமார். அடுத்த சில மேட்சஸ்ல நான் வந்து ஒரு சில சேஞ்சஸ் எதிர்பார்க்கிறேன். அட்லீஸ்ட் பேட்டிங்ல ஒரு சேஞ்ச் நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். பட் ஸ்கோர் டெஃபினட்டா பத்தல. டெஃபினட்டா 20 ரன் ஷாட். இந்தியாவோட கடப்பார பேட்டிங்ல 20ன்றது ஒரு மினிமம் ஃபிகர் நான் சொல்றது. ஆனா 120 வந்து இந்த பிச்சுக்கு வந்து ஏதோ ஓகேவா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் என்னன்னா, நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம், ஒருவேளை டாப் ஆர்டர் சொதப்புனாங்கன்னா, அந்த 2 விக்கெட் 3 விக்கெட் ஏர்லியா போச்சுன்னா இந்த டீமால வந்து ஒரு மேட்சை வின் பண்ண முடியுமான்னு பேசியிருந்தோம். மேட்சை வின் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் பேட்டிங்ல இன்னும் கொஞ்சம் பெருசா யாருமே எடுத்துட்டு போல. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் வந்து போனாரு. பட் அவருமே வந்து ரொம்ப ஷாட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா தான் ஆடிக்கிட்டு இருந்தாரு. இல்ல, பட் அதானே ரிஷப் பண்டோட கேம். ஹைரிஸ் கேம் தான் அவர் ஆடுவார். அவர் அவுட் ஆன பால் கூட கொஞ்சம் ஹோல்ட் ஆகி வந்துச்சு, அதுல அவுட் ஆனாரு. பட் நீங்க கான்டெக்ட் ஆஃப் த கேம்ல அவர் தான் டாப் ஸ்கோர்ன்றப்ப அந்த இன்னிங்ஸோட வேல்யூ நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல பால் ஸ்லோவா வருதுன்றப்போ இந்த ஃபுல் மேட்ச் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, எங்களோட ஸ்டாட்டிஸ்டிஷியன்லாம் ஒரு நம்பர் எடுத்து கொடுத்தாரு. பிஹைண்ட் த விக்கெட் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 76% ரன்ஸ் அடிச்சாங்க பாகிஸ்தான் பேட்டிங்ல. ஃபுல் மேட்ச் எடுத்தீங்கன்னா மினிமம் 60% ரன் ஸ்டம்புக்கு பின்னாடி தான் வந்திருக்கும். ஏன்னா ஸ்லோ பிச்சு உங்களுக்கு வந்து இந்த தூக்கி நேரம் அடிக்கிற ஷாட் ஆட முடியாது. பாலை வரவிட்டு இங்க தட்டி தான் ஆட முடியும். ரிஷப் பண்டோட கேம்ல என்ன ஸ்ட்ரென்த்னா, பின்னாடி போற ஷாட்ஸ் நல்லா ஆடுவாரு. சோ அவரால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸ்டம்புக்கு பின்னாடி வர ரன்ஸ் ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு அவருக்கு. அவர் தான் டாப் ஸ்கோர். அவரோட இன்னிங்ஸ் இன்வேல்யூபிளுங்க. பட் ஏர்லியா வந்து பார்த்தோன்னா, பாகிஸ்தான் வந்து இந்தியாவை ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ப்ரெஷர் எல்லாமே இந்தியா மேல போட்டாங்க. ரோஹித்தோட விக்கெட் எடுத்துட்டாங்க, விராட்டோட விக்கெட் எடுத்தாங்க, அக்ஷர் பட்டேலை வந்து நம்பர் 4ல கொண்டு வந்தாங்க. இந்தியா வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்த வந்து பாகிஸ்தான் சரியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா? நீங்க சொன்னது அப்படியே கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா மாறினான்ற ரேஞ்சுக்கு நீங்க சொல்றீங்க. அந்த பிரஷர் பாக்கெட்ல போட்டாங்க டெஃபினட்டா. ஏன்னா ஓவருக்கு ஓவர் விக்கெட் விழுந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க பாட்டும் ஒரு பால் போடுறாங்க, பிட்ச்ல ஸ்லோவா வருது, அதுல கேட்ச் கொடுத்து டீம் இந்தியா கேட்ச் பிராக்டிஸ் மாதிரி அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டேஜ்ல டெஃபினட்டா டீம் இந்தியா ஃபாலிங் ஷாட் தான். வரப்போற கேம்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம வந்து ரிஷப் பண்டை பத்தி பேசணும். ரிஷப் பண்ட் அளவுக்கு நம்ம வந்து ஹர்தீப் பாண்டியா கிட்ட ஒரு கேம் எதிர்பார்த்திருக்கணும். ஸோ அவர் கொஞ்சம் நின்று ஆடி இருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை கடைசி வரைக்கும் நின்றுருந்தா கூட இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ரன் 20 ரன் மேபி அதிகமாக ஆகியிருக்கலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கல. இல்ல நடக்கலைங்க ஸ்ரீராம். அங்க பேட்டிங்ல குறைபாடு இருக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா எல்லாருமே இப்ப ஐபிஎல்ல 200க்கு மேல அடிச்சு வராங்க, எதிரடி அடிக்கக்கூடியவங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு பால். ஏன்னா ஐசிசி என்ன பண்ணாங்க, நான் நேத்தே சொன்னேன் நம்ம நிகழ்ச்சியில, அந்த போன மேட்சுக்கு நெதர்லாந்து சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் அதே ட்ராக் தான் இங்க விளையாடினாங்க. என்ன பண்ணாங்கன்னா, புல் இருக்கிற ஏற்கனவே கண்டிஷன்ஸ் போலிங்க்கு சாதகமா இருக்கு, கிரவுண்ட் பெருசா இருக்கு. சோ புல்லும் வச்சா இன்னும் பால் கண்ணா பின்னான்னு சீம் ஆகுது. சோ அவங்க மேட்ச் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகணும்னா புல்ல எடுத்துருங்கன்னாங்க. புல் எடுக்கிறதோட பின் விளைவு என்னதுன்னா, பால் நின்று வரும். புல் இருக்கிறப்ப ஸ்கிட் ஆகி வரும். சோ பால் நிறைய நின்று வர ஆரம்பிச்சிச்சு. அதை பாகிஸ்தான் பெட்டரா யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டீம் இந்தியா அதை இன்னும் நல்லா யூஸ் பண்ணாங்க. நல்லா பண்ணார். நசீம் ஷா நல்லா பண்ணாரு, அமீர் நல்லா பண்ணாரு. ஓவரால் அவங்களுமே அந்த பவுலிங்ல வந்து நம்ம பெருசா எதுவும் குறை சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். கேச்சஸுமே போன மேட்ச் அளவுக்கு ஃபீல்டிங்குமே அந்த அளவுக்கு மோசம் இல்லை. இந்த மேட்ச்ல இருந்துச்சு, மிஸ் ஃபீல்ட் எல்லாம் இருந்துச்சு, த்ரோ எல்லாம் தப்பா அடிச்சாங்க. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்ல ஓகேவா ஒரு பவுலிங் ஃபீல்டிங் ஓகே இருந்துச்சுங்க. அப்படி இருந்தாலும் இஃப்திகார் ஒரு கேட்ச், அவரோட கோட்டா மேட்சுக்கு ஒரு கேட்ச் விடுறது, அதெல்லாம் அவர் விடதான் செஞ்சாரு. கிரவுண்ட் ஃபீல்டிங் ஓகே. பாகிஸ்தான் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோமோ அது நம்ம எதிர்பார்க்கலாம். ரிஷப் பண்ட்டுக்கெல்லாம் ஒரு 2-3 தடவை பயங்கரமா வந்து
கோட்டை விட்டாங்க. மத்த டீமா இருந்தா அந்த கேட்ச்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பயங்கரமா பாஞ்சு விழுந்துலாம் புடிச்சிருப்பாங்க. பாகிஸ்தான் கிட்ட அத இருக்கலாம். எதிர்பார்க்க முடியல. பட் 119 தான் வந்து இந்தியா வந்து சுருட்டிட்டாங்க. 120 தான் டார்கெட் அப்படிங்கிறப்போ, ரொம்ப பாசிட்டிவா தானே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிருப்பாங்க இன்னிங்ஸ் பிரேக்ல பாகிஸ்தான். நிச்சயமா. ஏங்க இது பாகிஸ்தான் தோத்த மேட்ச், இந்தியா ஜெயிச்ச மேட்ச்னு சொல்றதை விட கையில இருந்த மேட்ச கோட்டை விட்டாங்க. அதுவும் உங்களோட ஓபனர்ஸ் வந்து ரீசனபிளா ஒரு நல்ல ஸ்டார்ட் தராங்க. உங்களோட டாப் ஆர்டர்ல ஒருத்தர் கிட்டத்தட்ட 14 ஓவர் பேட்டிங் ஆடுறாரு. ம். அப்ப கேம் சீல்டு 100 120 சேஸ் பண்றப்போ உங்க டாப் ஆர்டர் பேட்டர் என்ன சொன்ன டாப் 3ல யாராவது ஒருத்தர் 15 ஓவர் ஆடணும்னு இவர் ஆடினாரு. 14வது ஓவர்ல ஐ திங்க் அவுட் ஆனாரு பும்ராவோட ஓவர்ல. கையில இருந்த மேட்ச் அவங்க வந்து விட்டாங்க ஸ்ரீராம். டாப் ஹெவி இந்தியா கிட்ட இருக்கிற அதே பிரச்சனை தான் அவங்களுக்கும். மிடில் ஆர்டர் அவுட் ஆஃப் ஆர்டர். டாப்ல அந்த பாபர் ஆசமோட விக்கெட் போச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா தெரியுறாங்க. ஸோ அவங்க நீங்க பாபர் அசாம் வந்து டாப்ல போயிட்டாரு. ரிஸ்வான் வந்து அந்த 15 ஓவர் வரைக்கும் இருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி எந்த சப்போர்ட்டுமே வந்து இன்னொரு எண்ட்ல இருந்து கிடைக்கவே இல்லை. கடைசியில ஒரு 5-6 ஓவருக்கு மேட்ச் வந்து கொண்டு போயிருக்கலாம். ஒரு பேட்டர் யாரோ நின்றுதாங்களோ, இல்ல பவுண்டரி ஸ்கோர் பண்ற அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ற அளவுக்கு இருந்தாங்களோ. பட் அப்படி யாருமே இல்ல கடைசியில. பிரச்சனை என்னதுன்னா ரிஸ்வான் வந்து நிறைய பால் கன்சியூம் பண்ணிட்டார். ரிஸ்வான் அவரோட ஃப்ளூயன்ட் பெஸ்ட்ல இல்ல. பிச் அவருக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் ஒரு 30 ரன் 40 பால்ல எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் அவுட் ஆயிட்டார். செட்டில்டு பிளேயர் அவுட் ஆனாரு. இந்தியா பேட்டிங்ல அதே தான் பிரச்சனை. ரிஷப் பண்ட் செட்டில்டு பேட்டர் அவுட் ஆனாரு. அதன் பிறகு புதுசா வரவங்களுக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் பிரஷர். பிளஸ் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா இது ஸ்கில்லோட மேட்ச் இல்ல, இது தில்லோட மேட்ச். உங்ககிட்ட எல்லா ஸ்கில்லும் இருக்குன்றதுனால நீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடுறீங்க. ஆனா அந்த ஸ்டேஜ்ல இது உலகமே உங்களை தான் பாக்குதுன்ற நினைப்பு இருக்கும்போது உங்க ஸ்கில்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா? அங்கதான் பும்ரா அண்ட் கோ பெட்டரா பண்ணாங்க பாகிஸ்தானை விட. ஸோ கேம் சேஞ்சர்னா பும்ரா தானா இந்த மேட்ச்ல? ஏன்னா பாபர் அசாமோட விக்கெட்டை ஃபர்ஸ்ட் ஓவர் தான் எடுத்து கொடுத்தாரு. பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணாரு. பாபர் ஆசமோட விக்கெட்டு ரிஸ்வானோட விக்கெட்டும் அவர் தான் எடுத்தாரு. ரிஸ்வானோட விக்கெட் தான் கேம் சேஞ்சரா இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் செட்டில் பிளேயர். அவரை வந்து ஒரு பால் அவுட் ஆக்கினாரு. அதன் பிறகு இஃப்திகாரோட விக்கெட்டும் கிடைச்சிச்சு, ஒரு ஹார்ட் ஹிட்டர். ஏன்னா பாகிஸ்தான் லாஸ்ட் 7 ஓவரா பவுண்டரியே வரல. சோ இது வந்து வெறும் பும்ரா கேம் சேஞ்சர் தான். பட் ஸ்டில் கம்ப்ளீட் போலிங். 120 டிஃபெண்ட் பண்றதுன்னா உங்களால வந்து ஒரு போலரை வச்சு ஜெயிக்க முடியாது. ஃபுல் போலிங் டீம் நல்லா பண்ணும். ஹார்திக் பாண்டியா சூப்பர் சப்போர்ட். ஹர்ஷ்தீப் தேவையான நேரத்துல விக்கெட் எடுத்தாரு. அக்சர் பட்டேல ரோஹித் சர்மா ரொட்டேட் பண்ண விதம் எக்ஸலன்ட் கேப்டன்சி. 2 ஓவர் தான். அது ஒரு ஓவர்ல இமாத் வசீமுக்கு 4 டாட் பால். அதனால அடுத்த ஓவர்ல ஷதாப் கான் ஹார்திக் பாண்டியா வடிக்க போய் அவுட் ஆனாரு. நிறைய டாட் பால்ஸ் நிறைய போட்டு பிரஷரை ஏத்துனாங்க. ஏன்னா நம்ம பும்ரா பத்தி பேசியிருக்கோம். ஐபிஎல்ல போய் பேசணும். பும்ரா தான் வந்து கீ ஃபேக்டரா இருக்க போறாரு. அவர் போட 4 ஓவர் தான் முக்கியமா இருக்க போகுது. அவர் சுத்தி மத்த பவுலர்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு இந்தியாவோட வெற்றி இருக்க போகுது. எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருந்துச்சு பும்ரா மேல. அதையெல்லாம் அப்படி மீட் பண்ற மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸும் இருக்குல்ல. இந்த ஏஜ்ல அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸா வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரொம்ப வருஷம் ஆடிட்டாரு. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மீட் பண்ண முடியுது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ண முடியுது அப்படிங்கிற பெரிய விஷயம். நிச்சயமா மும்பை இந்தியன்ஸ் டீம் இந்தியாவுக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய நல்லது பும்ராவை அறிமுகப்படுத்தினது. ஏன்னா இவரு உலகத்திலேயே தி பெஸ்ட். இந்த மாதிரி மேட்ச் கையை விட்டு போச்சு. ரிஸ்வானோட அதாவது ரோஹித் சர்மா 2 ஓவர் இவருக்கு ஆரம்பத்துல கொடுத்தாரு. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அவருக்கே ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்துருக்கணும். அதான் மேபி ரைட் சாய்ஸா இருந்திருக்கும். பட் ஸ்டில் செகண்ட் ஸ்பெல்ல வராரு. ரிஸ்வான் ஒரு நல்ல நாக் ஆடி இருக்காரு. கையில பால கொடுத்தோன்னு ஒரு பால் ஸ்டம்ப்ல ஆங்கிள் பண்றாரு. ரிஸ்வான் அக்ராஸ் த லைன் அடிக்க போய் அவுட். அங்கேயே மேட்ச் திரும்பியாச்சு. அதுக்கப்புறம் யாருமே பவுண்டரி அடிக்கிற பிளேயர்ஸ் இல்ல. அவர் கேமை சீல் பண்ணாரு. லாஸ்ட்ல கேம் வந்து ஆஸ்கிங் ரேட் 10க்கு போனப்ப கூட 3 ஓவர் 30 ரன் அந்த மாதிரி இருந்தப்ப கூட பேட்டிங் டீம் என்ன யோசிப்பாங்கன்னா இது 3 ஓவர் மேட்ச்ல 2 ஓவர் மேட்ச். ஏன்னா 1 ஓவர் பும்ரா கையில இருக்கு. பும்ரான்ற தாட்டே அவங்கள பயமுறுத்துச்சு. அண்ட் தென் பும்ராவோட எக்ஸிகியூஷன். ஆல்மோஸ்ட் பாகிஸ்தான் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். அப்ப மோஸ்ட்லி அப்படிதான் தோணுதுங்க. இப்ப வந்து அயர்லாந்து வந்து யுஎஸ்ஏ தோக்கடிச்சா என்ன ஆகும், கனடா வந்து தோக்கடிச்சா என்ன ஆகும், இந்த மாதிரிதான் ஈக்குவேஷன் போயிட்டு இருக்கு. யுஎஸ்ஏ இன்னொரு மேட்ச் ஜெயிச்சா பாகிஸ்தான் டெஃபினெட்லி அண்டர் பிரஷர். ஏன்னா 2 மேட்ச் தோத்துருவாங்க, 2 தான் ஜெயிக்க முடியும். யுஎஸ்ஏ 4 பாயிண்ட்ல போய் உட்காந்துருவாங்க. சோ அதுக்கப்புறம் நெட் ரன் ரேட் பார்க்கணும். சோ யுஎஸ்ஏ அயர்லாந்து மேட்ச் ரொம்ப குரூசியலா இருக்கும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இல்ல. ஆமா. சோ யுஎஸ்ஏ ஜெயிச்சிட்டாங்கன்னா பாகிஸ்தான் மேல கூடுதல் பிரஷர். பாகிஸ்தான் அயர்லாண்டை தோக்கடிக்கணும். அதுவும் ஒரு மேட்ச் இருக்கு. அந்த பிரஷர் பாகிஸ்தான் மேல இருக்கு. பாகிஸ்தான் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல நல்ல பொட்டன்சியல் இருக்கக்கூடிய டீம் தான். பட் ஒரு டீமா அவங்க வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்றாங்களா, முக்கியமான கட்டங்கள்ல சரியா வராங்களா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டா இருக்கு. லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து விட்டுட்டு போனாங்க. ஒவ்வொரு டோர்னமெண்ட்லயும் ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு பொட்டன்சியல் இருந்தும் அவங்களால வந்து ஒரு லைனுக்கு மேல அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியலையே. எதனால நினைக்கிறீங்க? எக்ஸலன்ட் T20 பிளேயர்ஸ்ங்க. நீங்க இண்டிவிஜுவலா எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் தட் அந்த பிரஷர். ஏன்னா ஒரு சில பிளேயர்ஸ் கிட்ட நான் சொல்றப்போ இந்தியாவை விட இந்தியாவுக்கு வந்து முன்னதின காலத்துல பாகிஸ்தான் மேட்ச் ஜெயிச்சணும்ன்ற பிரஷர் இருந்துச்சு. இப்ப டீம் இந்தியா மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் நீங்க வேர்ல்டு கப் ஜெயிக்கணும்ன்றதான். பாகிஸ்தான் கிட்ட மட்டும் ஜெயிக்கணும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் இங்க கிடையாது. அங்க மேபி இருக்கலாம்.
சோ அந்த பிரஷர் ஹேண்ட்லிங் டீம் இந்தியா பெட்டரா பண்றாங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இங்க வந்து இந்தியன் கிரிக்கெட் ஃபார் அஹெட்ங்க பாகிஸ்தான் கிரிக்கெட்டோட, நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நாடோட வளர்ச்சி எந்த அளவுக்கோ கிரிக்கெட்லயும் அதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ டீம் இந்தியா பெட்டர் பொசிஷன். ஆப்வியஸ்லி பிளேயர்ஸ் வந்து இன்னும் பெட்டர் எக்விப்டா இருக்காங்க இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு. அவங்க ஜஸ்ட் அங்க ஏதோ ஒரு மென்டலி கொஞ்சம் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிட்டாங்க. இந்த மேட்சுக்கான ரிட்டையர்மெண்ட்டுக்காக இமாத் வசீமை கூட்டு வந்தாங்க, ரிட்டையர்மெண்ட்டை தாண்டி திரும்ப வாங்கன்னு சொல்லி கூட்டு வந்தாங்க. அவர் கடைசியில தேய்ச்சி ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. ஜஸ்ட் நான் மொமெண்ட்ஸ் சொல்றது என்னதுன்னா, அக்சர் பட்டேல் அவர் வந்து 4 டாட் பால் ஆடுறாரு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஓவருக்கு அப்புறம் அக்சர் பட்டேல் கொடுக்க மாட்டாருன்னு. அந்த ஓவர் நீங்க ஒரு சான்ஸ் எடுக்கணும். அதேதான் இந்தியன் பேட்டிங்ல நான் பார்த்தேன். சிவம் தூபே உள்ள வரப்ப இமாத் வசீம் போலிங் போடுறாரு. உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் நீங்க சிவம் தூபேயோட ரெப்புடேஷனுக்கு ஹாரிஸ் ராஃபா கூட்டு வந்துருவாங்க ரிப்கேஜுக்கு பாலை ஏத்த. சோ நீங்க இமாத் வசீமோட ஒரு 3 பால் அவருக்கு கிடைச்சிச்சு, சான்ஸே எடுக்கல, அவர் சிங்கிள் ஆடிக்கிட்டு இருந்தாரு. சோ இதேதான் இந்த மாதிரி மொமெண்ட்ஸ்ல நீங்க ஒரு பெரிய ஷாட்டுக்கு போய் அவுட் ஆனீங்கன்னா கூட மாடர்ன் டே கிரிக்கெட்ல கவலைப்பட மாட்டாங்க. ஐ திங்க் நெக்ஸ்ட் மேட்ச் சிவம் தூபே கல்தா கொடுத்துட்டு ஜெயஸ்வால் உள்ள வருவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் கோலி நம்பர் 3க்கு வருவாரு. ஜெய்ஸ்வால் உள்ள வந்தா ஜெய்ஸ்வால் ஸ்ட்ரைட்டா ஓப்பனிங் போவாரு, கோலி நம்பர் 3 வரும். ஆனா நேத்து இந்த மேட்சுக்கு முன்னாடி நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ரோஹித் சொன்னாரு, எங்க டீம்ல அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப், அந்த ஓப்பனிங் ஸ்லாட் மட்டும் தான் வந்து நிரந்தரம். நானும் ரோஹித்தும் ஓப்பனர்ஸா இறங்குறது மட்டும் தான் நிரந்தரம். அதுக்குள்ள 3-2-7ல யார் வேணாலும் எங்க வேணாலும் இறங்கலாம், பிளெக்சிபிளா தான் இருப்போம் அப்படின்னாரு. அப்ப ஜெய்ஸ்வால் நம்பர் 3னா ரிஷப் பண்டோட மொமெண்டம் கேட்டு போகுது. அப்படின்னா சாம்சன் எக்ஸ்ட்ரா பேட்டரா ஆடணும். ஏன்னா சிவம் தூபே உங்களுக்கு வந்து இந்த மேட்ச்ல கூட உங்களுக்கு வந்து சிவம் தூபே ஒரு போலரா தேவைப்படலன்றப்போ எனக்கு தெரிஞ்சு வெறும் பேட்டிங்காக ஸ்பின் ஹிட்டிங்காக வச்சுக்கிறோம். பட் சாட்லி கடந்த சில போட்டிகளா ரன் வரல. நிறைய பேர் இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இவருக்கு பதிலா தானே நீங்க ரிங்கு சிங்க எடுக்கல, இவருக்காக தானே எடுக்கல அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரிங்குலாம் ஐடியலா இருந்திருப்பாரு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு. பட் இப்ப நம்ம அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இருக்கிற டீம்ல ஐ திங்க் ரோஹித் கோலி எக்ஸலன்ட் ஓப்பனிங்ல எக்ஸலன்ட் பிளேயர்ஸ், நான் அதுல டவுட் படல. பட் 2 பேரும் சேர்ந்தாப்புல அவுட் ஆனா பிரஷரை ஹேண்டில் பண்ண கீழே யாரு இருக்காங்கன்றதான் கேள்வி. அதனால நான் கோலியோட வருகையை கொஞ்சம் டிலே பண்றேன். இந்த மேட்ச்லயுமே கூட ஒரு ஓப்பனிங்ல வந்து ஒரு ஜெய்ஸ்வால் இருந்து கோலி ஒரு 4 ஓவர் 5 ஓவருக்கு அப்புறமா வந்து நம்பர் 3ல உள்ள வந்திருந்தாருன்னா மேபி அவர் இன்னும் கேம் எடுத்துட்டு போயிருப்பாரு. அவர் ஒரு 5-6 ஓவர் நின்றுப்பாரு, பால் ஸ்விங் ஆகிறது குறைஞ்சிருக்கும் அந்த டைம்ல. அவர் ஒரு 30-40 ரன்ஸ் நின்று அடிச்சிருந்தாருன்னா மேபி இந்த டார்கெட் அப்படிங்கிறது 140-150 மாறி இருக்கலாம். ஆனா இந்தியா என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி யுஎஸ்ஏ கேமுக்கு முன்னாடி புதன்கிழமை இருக்கு, அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன பேசுறாருன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்ல மேட்ச். ஆனா இன்னைக்கு பாத்துருக்கோம், ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு மேட்ச், தரமான மேட்ச். ஏன்னா ஒன் டே கிரிக்கெட்ல டீம் இந்தியா எப்பவுமே ஆதிக்கம் செலுத்திருக்காங்க பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்ட். எப்பவுமே ஒன் சைடட் மேட்ச் தான் பார்ப்போம் ஒன் டே வேர்ல்ட் கப்ஸ்ல. ஆனா T20 வேர்ல்ட் கப்ல தான் க்ளோஸ் மேட்ச் பார்ப்போம். இது பயங்கரங்க. இதுக்கு முன்னாடி பேட்டிங்ல ஜெயிச்ச மேட்ச் தான் நிறைய ஞாபகம் இருக்கு, அபார்ட் ஃப்ரம் அந்த போல் அவுட் மேட்ச். பட் இந்த மேட்ச் போலிங்ல ஜெயிச்சிருக்காங்க டீம் இந்தியா. ஹேட்ஸ் ஆஃப் டு பும்ரா அண்ட் கோ. லாஸ்ட் டைம் பார்த்தோன்னா ஒரு விராட் கோலி அந்த பயங்கரமான ஒரு ஷாட் அடிப்பாரு, அது ஞாபகம் இருக்கும். இந்த வாட்டி பார்த்தோன்னா பும்ரா ஒரு பாபர் அசாமியும் ரிஸ்வானையும் விக்கெட் எடுத்தது வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐகானிக்கா. ரொம்ப நல்ல மேட்ச். இது ஒரு பும்ராவுக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்சை யோசிக்கிறப்போ பும்ரா முன்னாடி வந்து நிப்பாருன்னு நினைக்கிறேன் எல்லார் மனசுலயும். ரொம்ப நல்ல மேட்ச். கடைசியில எதெல்லாம் குரூஷியல்ன்றீங்க இந்த மேட்ச்ல. இவரு சிராஜும் அர்ஷ்தீப் 2-2 ஓடிட்டு இருந்தாரு அடிச்சு. அது ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு மேட்சோட கான்டெக்ட்ல. அக்சர் பட்டேலோட ப்ரமோஷன் அண்ட் இங்க அக்சர் பட்டேலோட போலிங்ல எடுத்த விக்கெட் நல்லா குரூஷியலா இருந்துச்சு. போன மேட்ச் என்னடானா பாகிஸ்தானுக்கு ஒரு மொனாங்க் பட்டேல் ஆப்படிச்சாரு, இப்போ ஒரு அக்சர் பட்டேல் ஆப்படிக்கிறாரு. ஒரே பட்டேல்கள்ட்டே ஆடி வாங்குறாங்கன்னு மேட்ச் பார்த்திருக்கோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸ்ரீராம், தேங்க்யூ.